தலைவர் அவர்களே, நடுவர் பெரும் மக்களே மற்றும் அன்பிற்குரிய நண்பர்களே, இன்று உங்கள் முன் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மாணவர்களுக்கும் செயற்கை நுண்ணறிவின் பயன் என்பதாகும். நண்பர்களே, தொட்டனை தூரும் மணிக்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு என்றார் திருவள்ளுவர். மனித வாழ்வில் கற்றல் என்பது ஒரு பயணம் என்பார்கள். அந்த பயணத்தை இன்று அதிவேகமாகவும் எளிமையாகவும் மாற்றியமைத்திருப்பது செயற்கை நுண்ணறிவு எனப்படும் AI தொழில்நுட்பமாகும். மனிதனின் சிந்திக்கும் ஆற்றலை இயந்திரங்களுக்கு வழங்கும் தொழில்நுட்ப செயற்கை நுண்ணறிவு AI. இது வெறும் தொழில்நுட்ப கருவி அல்ல, மாணவர்களின் கல்வி பயணத்தை எளிதாக்கும் ஒரு மெய்நிகர் ஆசிரியரும் கூட. மாணவர்களாகிய நமக்கு AI வழங்கும் முதல் மற்றும் மிக முக்கியமான பயன், தனி பயனாக்கப்பட்ட கற்றல். ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கற்றல் வேகம் மாறப்படும். AI தொழில்நுட்பமும் ஒரு மாணவர் எதில் பின்தங்கி இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவருக்கு ஏற்ற வகையில் பாடங்களை வழங்குகின்றது. உதாரணமாக, டுயோலிங்கோ போன்ற செயல்கள் ஒரு மாணவர் செய்யும் பிழைகளை தானாக்க கண்டறிந்து அந்த பகுதியில் கூடுதல் பயிற்சிகளை செய்தால் மாணவர்களுக்கு ஏற்படும் சிந்தனைகளை தீர்க்க ChatGPT அல்லது AI chatbots போன்ற கருவிகள் 24 மணி நேரமும் துணையாக நிற்கின்றன. முடிவாக, கத்தி என்பது உணவை நறுக்கவும் பயன்படும், கையை வெட்டவும் பயன்படும். அதுபோல AI விடைகளை தொடும் கருவியாக்க பயன்படுத்தாமல் நமது கற்றல் ஆர்வத்தை தூண்டுகிறது. இயந்திரங்களின் வேகமும் மனிதனின் விவேகமும் இணைந்து புதிதோர் உலகம் படைப்போம். நன்றி, வணக்கம்.